பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு சுவிசேஷம் என்றால் என்ன அல்லது நற்செய்தி என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். சுவிசேஷம் என்றால் அல்லது நற்செய்தி என்றால் என்ன என்றால், மனிதன் தேவனுக்காக என்ன செய்தான் என்பதல்ல, மனிதனுக்காக தேவன் என்ன செய்தார் என்று சொல்வதுதான் நற்செய்தியா இருக்கிறது. அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள், நான் பெரிய வேலையில் இருந்திருப்பேன், நான் பெரிய அதிகாரியாக இருந்திருப்பேன், அதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க. எல்லாத்தை விட பெரியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறது தான் பெரிய வேலை. பிரியமானவர்களே, ஆகினாலே அப்படி மனிதன் தேவனுக்காக என்ன செய்தான் என்று சொல்வதல்ல, தேவன் மனிதனுக்காக என்ன செய்தார் என்று சொல்வது தான் நற்செய்தியா இருக்கிறன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வாசிக்கும் பொழுது வேத வாக்கியம் விதமாய் சொல்கிறது. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது என்ன சுவிசேஷம் என்று சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலாத்தினிடத்தில் சொல்கிறார். பிலாத்து இயேசுவை கேட்கும்போது இயேசுவினிடத்தில் பிலாத்தினிடத்தில் இயேசு சொல்கிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படிக்காக பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்கிறார். சத்தியம் என்றால் என்ன? தேவனுடைய வசனத்துக்காக சாட்சி கொடுக்கிறதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல பிறந்தார், அதற்காகத்தான் இந்த உலகத்துல வந்தார் என்று சொல்லி பார்க்கும். சீஷர்களிடத்துல சொல்கிறார், லூக்கா 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, மோசே முதல சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் தம்மை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்து இவர்களெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறதை குறித்து பார்க்கும். தீர்க்க தரிசனமாக எபிரேயர் 10:7 சொல்கிறார், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லி சொல்கின்றார். அது மாத்திரமல்ல, நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டிருந்தால் 12 லேகியோனுக்கு அதிகமான லேகியோன்களை எனக்கு அனுப்புவார் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி செய்வேன் என்றால் எப்படி என்னை குறித்து தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி கேட்கிறார். ஆகினால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காக மரிக்கிறதுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக வந்தார். உலகத்துல எல்லாருக்கும் சரித்திரம் எப்போ எழுதுவாங்கன்னா, மரித்த பிற்பாடு சரித்திரம் எழுதுவார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் பிறக்கிறதுக்கு முன்பதாக சரித்திரம் எழுதப்பட்டது. எங்கு பிறப்பார், யாரிடத்துல பிறப்பார், என்ன ஊழியம் செய்வார், எங்கு சிலுவையில் அடிக்கப்படுவார், எங்கு அடக்கம் பண்ணப்படுவார், உயிர் தெழுவார் என்று இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டது. எங்கு பிறப்பார், யாரிடத்துல பிறப்பார், என்ன ஊழியம் செய்வார், எங்கு சிலுவையில் அடிக்கப்படுவார், எதற்காக சிலுவையில் அடிக்கப்படுவார், எங்கு அடக்கப்படப்படுவார், உயிர் தெழுவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பதாகவே எழுதப்பட்டது. பெரியமானவர்களே, எங்கு பிறப்பார் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, எப்பிராத்தான் ஏற்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்து புறப்பட்டு வருவார் என்று சொல்லி எழுதப்பட்டதான வார்த்தையின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்து சீரா நாட்டில் சிரேனே என்பது தேசாதிபதியாக இருக்கும்போது யோசேப்பு குடிமதி எழுதப்படுகிறதுக்காக பெத்லகேம்ல போகின்றான். அங்க மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கின்றான். அப்பொழுது ராஜா இடத்துல சாஸ்திரிகள் வந்து கேட்கிறார்கள், ராஜகுமார் இங்க பிறந்திருக்கிறாரான்னு சொல்லி. இல்லை என்று சொன்னா அவன் தன்னுடைய வேத அறிஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு எங்க பிறந்திருக்கிறான்னு சொல்லி பார்த்த உடனே அவங்க எல்லாம் பார்த்து சொல்றாங்க, பெத்லகேம்ல பிறந்திருக்கிறான்னு சொல்லி. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதுல கர்சனை உள்ளவராக இருக்கிறார். அவர் பெத்லகேம்ல பிறப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டதான வார்த்தை நிறைவேற்றும்படிக்கு முதல் இந்த உலகத்துல குடிமதி எழுதுபடியான கட்டளை பிறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஊர்ல 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுக்கிறாங்களே, இது எப்பொழுது தொடங்கப்பட்டது என்று சொன்னால் அகஸ்ராயினால தொடங்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகினாலே அவர் எங்கு பிறப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டது போல பெத்லகேம்ல பிறந்தார். யார் இடத்துல பிறப்பார் என்று சொல்லி ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கிமு 750ஆம் ஆண்டுல வாழ்ந்ததான ஏசா தீர்க்கதரிசி விதமாக எழுதியிருக்கிறார், ஒரு கன்னி கர்ப்பவதியாக குமாரன் பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து கன்னியின் இடத்துல பிறப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டது. அதே மாதிரியாக காபிரியேல் என்னும் தூதன்
கன்னியா இருந்த மரியாளிடத்துல தேவனால் அனுப்பப்பட்டான். அவன் மரியாளிடத்துல சொல்கிறான், உன்னிடத்துல பிறக்கிறது பரிசுத்தம் எனப்படும், தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொன்ன உடனே, இது தேவதூதன் சொல்ற வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அந்த அம்மா அறிந்தபடினாலே அப்படியே ஆக கடவுள் என்று சொல்கிறார்கள். அந்த அம்மா கர்ப்பம் தரித்து இயேசுவை பெறுகிறார் என்று சொல்லி பார்க்கும். என்ன ஊழியம் செய்வார் என்று சொல்லி அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களை கட்டுவிழுத்தலையும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யவும் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்வார் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. எழுதப்பட்டதான வார்த்தைகளை நிறைவேற்றத்தக்கதான விதத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஊழியத்தை செய்தவராக இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளித்து, சுவிசேஷத்தை அறிவித்து, நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டி, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்து, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 17-19 வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்து, இன்றைக்கு இந்த வசனம் இதன் மூலமாய் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி இயேசு அந்த வாசகத்தை வாசித்து கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நேற்றைக்கு எப்படி மனிதர்களை விடுதலை ஆக்கினாரோ, சுகமாக்கினாரோ, பாவங்களை மன்னித்தாரோ, பாவத்திற்கு விடுதலை கொடுத்தாரோ, அதே காரியத்தை இன்றைக்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையினால தான் எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கு சிலுவையில் அடிக்கப்படுவார் என்று சொல்லி அவரை குறித்து எழுதப்பட்டது. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை வாசிக்கும் போது, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே ஜனங்களுக்கு ஒரு விருதை ஆயத்தப்படுத்துவார், சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடியிருக்கிற உடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. எழுதப்பட்டதான வார்த்தை நிறைவேறும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு போனார். அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். கபாலஸ்தலம் என்ற அர்த்தம் கொல்கத்தா என்னும் இடத்திற்கு போனார் என்று சொல்லி மார்க் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகினால் எழுதப்பட்டதான வார்த்தையின் பிரகாரமாக சிலுவையில் இயேசு மரிக்க வேண்டும் என்பதை இயேசு நிறைவேற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காக சிலுவையில் அடிக்கப்படுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, அவர் எதற்காக சிலுவையில் அடிக்கப்படுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. மெய்யாவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட துக்கங்களை சுமந்தார், நாம் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்ட எண்ணினோம், நம்முடைய மீறுதல் நிமித்தமாக காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தமாக நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை தொண்டுபடும்படியான ஆக்கின அவர் மேல வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டதான வார்த்தையின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். மத்திய 27ஆம் அதிகாரம் 26-35 வசனங்கள் வேத வாக்கியத்திலே அவர் சிலுவையில மரித்ததை குறித்து எழுதப்பட்டதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்ததாக அவர் எங்கே அடக்கம் பண்ணப்படுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. துன்மார்க்கரோடு ஒரு பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனால் அவர் மரித்த போது ஐஸ்வரவானோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு 2 பக்கத்துல கல்லர்கள் இருந்தார்கள். அந்த கல்லர்களோடு தான் இவருக்கும் பிரேத கல்லறை ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் யோசேப்பு என்று சொல்லப்படுது அவர் பணக்கார மனிதன். பிலாத்தினிடத்துல அந்த சரீரத்தை கேட்டு உத்தரவாங்கி கொண்டு தனக்கண்டு வெட்டி வைக்கப்பட்டதான கல்லறையில் கொண்டு போய் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணினான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பார்த்துக்கலாம், தேவன் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக எப்படி ஆகிய அந்த வார்த்தை இந்த உலகத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எங்கு அடக்கம் பண்ணுவார் என்ற வார்த்தையும் நிறைவேறினதா இருக்கிறது. கடைசியாக அவர் உயிர் தெழுவார் என்று சொல்லி சங்கீதம் 16ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம் விதமா சொல்கிறது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமாண்டி அழிவை காண விட்டீர் என்று சொன்னது போலவே இயேசு கிறிஸ்து மரித்தோர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, மத்திய 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், கிறிஸ்துடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன் குறித்து அவருடைய ஒழுத்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லி பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக அவர் என் ஆத்மாவை பாதாளத்தில் பரிசுத்தமான அழிவை காண விட்டேன் என்று சொன்னது போல இயேசு கிறிஸ்து வேத வாக்கியத்தின் பிரகாரம் 3ஆவது நாள் மரித்தோர்ந்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாள்ல திரும்ப எழுப்பேன் என்று சொன்னார். அதே மாதிரியாக 3 நாள் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார். பிரியமானவர்களே, ஆகையால் இயேசு கிறிஸ்து பிறந்தது சிலுவையில் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் சாபங்களையும் மரணங்களையும் பலவீனங்களையும் வியாதிகளையும் பிசாசின் ஒழித்து விட்டது. இதுதான் நற்செய்தி. பிரியமானவர்களே, ஏனென்றால் இயேசு தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்துல வந்தார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக பிறந்தேன். எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன்? சத்தியம் என்றால் என்ன? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்துல வந்தார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்து உயிர் தேர்ந்தவராய் இருக்கிறார்.
சங்கீதக்காரன் காலத்துல ரட்சகர் இல்லை, நம்முடைய காலத்துல ரட்சகர் இருக்கிறார். ஆகையினால கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னான். ஆனா நம்முடைய காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவிலே செய்து முடித்து விட்டார் பிரியமானவர்களே. ஆகையினால தான் யோவான் 19:30 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித குலத்துக்காக எல்லாவற்றையும் சிலுவிலே செய்து முடித்து விட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக நமக்காக வந்து, நமக்காக மரித்து, நமக்காக உயிர் தெழுந்து, நமக்காக பரம்பேறி சென்று, நமக்காக பிதாடத்துல வேண்டுதல் செய்கிறார், நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுகிறார், மறுபடியும் வந்து நம்மை அவரோடு கூட அழைத்துக் கொள்ள போகிறார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சொன்னால், அவருக்கென்று கூட வாழ்க்கையில் இடம் கொடுப்பீர் என்று சொன்னால், நீங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்கள். ஆகினால பிரியமானவர்கள், என்னோடு கூட சேர்ந்து ஒரு சிறிய ஜெபத்தை சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். உம்மை என் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவங்களை மன்னியும். தேவன் உம்மை மரித்தோரிலிருந்து 3வது நாள் உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இன்றிலிருந்து நீரே ஆண்டவர், நீரே தேவன், நீரே வழி நடத்தும். ஆமென்.